இது 3 நாள் தான் இந்த கிழக்கு பிரதேசத்துல இஞ்சாங்கூடு அது இப்போ ஒரு குளத்தை இல்லாமல் தரவே ஆக்கிட்டாங்க. குளத்தை வந்து பெட்டி குளம் கட்டுக்கிறதுக்கு தான் குளங்கள் இப்ப கட்டொன்னும் கிடையாது. நீள விட்ட தாழ்வமான இடம். ஒரு 3 டிப்பரை பார்க்கிறா தெரியாது. அரசியல் கட்டமைப்பு ஒன்று மாறி இருக்கிறது. ஆனால் அரச கட்டமைப்பு பழைய இயந்திரத்தின்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை மாற்றியமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எதிர்வரும் காலத்தில் மக்கள் நேயமுள்ள அரசாங்கங்கள் என்ற ரீதியில் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு எதிராக கடுமையான தண்டனை எடுப்போம் என்பதும் மண் மாபியா வென்றது பாரிய அளவில் துன்புறுத்தலை ஏற்படுத்துகிறது. இங்கே கொடுக்குறது 2015ஆம் ஆண்டு நாங்கள் தோட்டத்திலே வந்த ஆரம்பத்திலிருந்து டிஎஸ் கடிதம் எழுதி கொடுத்து சரி வேற ஆண்டு கொடுத்தா முட்டாது கடைசி ஆமியை கொண்டு இருக்கா பிடிப்பிச்சு கொடுத்துறாங்க. சரியா இல்லாம 1 மணிக்கு ஏத்துறாங்க இவர் தோட்ட பைசைக்கு நான் கிடக்குது 20 ஆட்சி பண்ற போறீங்க. இவே கோண்ட ரூபாய் கலெக்டர் கதையா கோண்ட வரப்போ உண்மைதான் உங்களுக்கு இப்ப என்ன அதான் கதைக்கிற மாதிரி மரியாதை கதைக்கப்படும். இந்த மரியாதை தெரியும் நான் நினைக்கிறேன் கதைக்கப்படும். என்ன சொல்லுங்க பாப்போம். அவாவும் மார்க் கதைக்கிறாங்க. அவ என்ன வெச்சோ இப்ப நாங்க நடவடிக்கை செய்வோம் வேணும்டா. இங்க வந்து நீங்க வரிய போட்டுட்டு வந்து எங்களோட இப்ப நாங்கலாம் இதுக்கு இப்ப என்ன புளையா கதைச்சது உள்ள பிரச்சனையே சொன்னா இல்ல இல்ல என்ன புளையா கதைச்சதுதான் கேக்குறேன். உள்ளத சொன்னாலும் அது பிரச்சனை உங்களுக்கு. சார் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. இப்ப என்ன சொல்லுங்க முதல் மரியாதையா கதைக்கப்படும். அப்படி இல்லையம்மா இப்ப என்ன பிரச்சனை என்றால் என்ன பிரச்சனை நான் இப்ப இன்றைக்கு நேற்று நடந்த பிரச்சனை இல்லை. இப்ப 7-8 வருஷமா நடக்கிற பிரச்சனையை நாங்களும் சொல்லி கலைச்சு போனோம். அந்த ஆதங்கத்துல தான் கதைக்கிறோமே ஒழிய மற்றபடி உங்களுக்கு இதாண்டு சொல்லி நாங்கள் கதைக்கிறோம். விட்டத்துல கிடக்குறோம். இது 3 நாள் தான் இந்த நடக்கும். பாதை விட்டுதான் 2 60 பாதை கொண்டு மேல இருந்து அங்க தொங்கல் மட்டும் 3 ஏக்கர் நீளமாக்குறாங்க. 3 ஏக்கர் காணியை பாதை கண்டு விட்டு 3 ஏக்கர் சுத்தமா வெறும் இந்த பாதை நாம வேலி ஓட அங்கால போட்டு அந்த அழகேக கூட வந்து தான் திருப்பி அங்கால போட்டேன். இந்த காணி உங்கண்டா இது நம்பித்தவை எங்கள பிரதேசத்துல கூட தென்மாட்சி கிழக்கு பிரதேசத்துல இஞ்சாங்கூட அது இப்போ ஒரு குளத்தை இல்லாமல் தரவே ஆக்கிட்டாங்க. குளத்தை வந்து பெட்டி வயல்வெளி குளத்தை குளம் கட்டுக்கிறதுக்கு தான் குளங்கள் இப்ப கட்டொன்னும் கிடையாது. நீள விட்ட தாழ்வமான இடம். ஒரு 3 டிப்பரை பார்க்கிறா தெரியாது அந்த அளவுக்கு ஆக்கிட்டாங்க. அதை விட வயல்வெளி ஒரு வயல்வெளி நீர்வீழ் வழி என்றா வயல்வெளி அந்த வயல்வெளி கிளாரி வயல் செய்த வயலும் இரவு ஒரு 11 மணிக்கு தொடங்கி முடியும். போலீஸ் பாதுகாப்பு போடுறோம். முந்தி எப்படி இருந்ததோ அதே மாதிரி அதுக்காக அவங்கள்ட்ட சொல்லி சொன்னோம். யார் ஒப்படைட்டு அவங்கள்ட்ட சொன்னாங்க தாங்கள் ஒரு ஆளை போடுறோம். அதே மாதிரி எங்களோட அந்த சந்தி இருக்கല്ലോ சந்திரையும் தாங்களும் போடுறோம். அவையிலையும் ஒரு ஆளை கொண்டு வந்து போட்டா ஓகே அந்த மாதிரி சொன்னாங்க. நான் போய் காய்ச்சல் நீங்கள் அதுக்கு வெளியில வந்தாங்கன்னு சொன்னா தாங்களும் பண்ணுமெண்டா ஒரு ஆளை விடுறோம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஆளை விடுறோம். அந்த பாதுகாப்பு போட்டோம்டா சரி. சொல்லுங்க இப்ப எங்கட இடங்கள்ல எல்லாம் மண் போகுதுன்னு சொல்லி போன் அடிச்சு அவங்க என்ன செய்யறாங்கன்னா உடனே நம்பரை ஏத்துக்கொண்டு போறவனுக்கு இல்ல அப்படி சொல்ல பிரச்சனை. இந்த நம்பர்ல தான் வந்த இந்த நம்பர்ல தான் வந்து இல்ல இப்ப போலீஸ் சொல்ற இதை எப்படி என்று சொன்னா அவன் 5 சந்தியிலையும் தாண்டி ஆகல போட்டிருக்கிறான். அப்ப தாங்கள் நீப்படுத்து வெளிக்கிட இங்க நியூஸ் போடுமா வாரான அவன் போயிடும். ஜனம் கொடுக்குற நியூஸ் போலீஸ் தான் இது தெரியும் தானே. இந்த இடத்துல மொபைலுக்கு எந்த போலீஸ் பழி கிட்டதோ போலீஸ்
நம்பிடாது இதுக்கு அவங்க வெளிப்படையாக அடுத்த வாரியா அரச கட்டமைப்பு மாறி நீங்க தான் சொன்னீங்க கதையுங்கோ இந்த இவர் நான் வந்து கேட்டேன் பேசி கொண்டிருக்கிறார் இப்ப இதுல அதான் நான் சொன்னேன்னா இதுல நாங்கள் இல்ல இவகிட்ட போய் நின்னா இப்போ கமிஷன் நடக்கும் நாங்க 2016ல இருந்து கடிதம் எழுதி கொடுத்துருக்கோம் ஜம்மு எழுதி கொடுத்துறாங்க அவங்க கூட எழுதி கொடுத்துறாங்க அது சரி இன்றைக்கு நேற்று எழுதி கொடுக்க 2016 பட்டு வரைக்கும் என்ன சொல்லுங்க மண் பிரச்சனை நான் நாங்க எழுதி கொடுக்க எங்களுக்கு இப்படி வேற நிறைய பொதுவா நிறைய இடங்கள் இருந்தாலும் அப்ப நாங்கள் அதை என்ன செய்யறோம் நம்புறேன் அந்த ஊர்ல நம்பிக்கையானங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறோம் அவியல் எங்களுக்கு எழுத மட்டும் வாழல இதே மாதிரி ஒரு இடம் இப்ப இரவு 12 மணிக்கும் ஒரே போன் எடுத்து கொண்டிருப்பேன் என்ன செய்யறது நாங்கள் இப்ப ஓரளவு தெரிஞ்சாக்கள் எடுக்கிறோம் ஜிஎஸ் அல்லது நாங்கள் சொல்லி வச்சாக்கள் எடுக்கிறோம் எடுத்து உடனே இப்போ இந்த STF-க்கு கொடியாமம் 19 வச்சு ஒரு மாதிரி அங்கே அடிக்கடி போலிக்கிட்டோம்னா நின்று ஆனால் அதுக்கு முதல் எங்களுக்கு அந்த மெசேஜ் வரமுன்னா பெரிய ஒரு இரணம் எடுக்கணும் அவ்வளோ ஆழமா அந்த பிரைவேட் லேண்டை தோண்டிட்டோம் அதுக்கு பிறகு குறைஞ்சிடும் அதைத்தான் நான் வேண்ட சொன்னேன் இப்போ என்னென்னா எங்களுக்கு உண்மையாவது கஷ்டம் உங்களோட நம்பரை கொடுத்துட்டா 12 ஒரு நாள் இல்லாமல் ஒரு 1 மணி தொடங்கி 4 மணி மட்டும் அடிச்ச ஒரு தூரம் எடுக்கல 4 மணி தான் எடுத்தவே ஆனால் அவங்க போட்டாங்க இப்ப இதுல இருந்து 300 மீட்டர் வரை அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம் நான் சொல்ல இராவு யாரும் எடுக்க மாட்டோம் இப்படி இராவு அந்த இப்ப நம்பிக்கையான எல்லார்டையும் அதுக்கு கொடுக்கல எல்லாரும் எங்களுக்கு எடுத்த என்னடா மயூரணத்திரியும் தானே இவரே கடைசியில பயந்து தராம விட்டுட்டேன் நான் அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்தேன் இல்ல இவர்கிட்ட நான் கேட்டேன்னா உரியாகல சரியா சொல்ல கொஞ்சம் சொல்லிட்டு விட்டுட்டார் எனக்கு ஆபத்தை சொல்லி ஆனா அடுத்த சொன்ன அவ்வளவு பெரிய உள்ளுக்குள்ள போடு வச்சுறாங்க நாங்க அப்படிதான் நாங்கள் இதுல இருந்து 300 மீட்டர் தான் வரும் வந்து வரும்போது இந்த மாதிரி கிடங்க எடுக்க மாட்டேன் லேடிஸா இருந்து எனக்கு ஆமியோ போலீஸ் கூட 1500 உள்ள எங்களே அந்த அப்படி ஒரு நிலைமை இருந்தோம் அப்படி இருந்தா நம்புறேன் என்னட்டு யாராவது அப்படி அந்த நேரம் எடுத்தால் உடனே அத்தனை இதுக்கும் கடைசியாக தான் அடிக்கிறான் போலீஸுக்கு அதுக்கு மேலே STF கட்டடங்களுக்கு அடிச்சு சொன்னால் அந்த போனாலாவது கொஞ்சம் குறையட்டும் உங்களோட பிரச்சனை எங்களுக்கு தெரியும் அது அப்படி அவ்வளவு தூரம் தான் மற்றபடி சும்மா பக்கத்துல இந்த விஷயங்களை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும் அதான் செய்யுங்க ஆற பிடிச்சவரை நினைச்சா கட்டுப்படுத்த நினைச்சா கூட நீங்கள் அவ்வளவு ஜேசிபி அரச சிஸ்டம் மாறி இருக்குது ஆனா அரச கட்டமைப்புல இருக்கிற பழைய கட்டமைப்புலாம் இயங்கி கொண்டிருக்குது அந்த இடையிலான அரசியல் தொடர் கொண்டு துண்டிக்கப்பட்டிருக்குது நாங்கள் அரசியல் பாவிக்க போறது இல்ல எங்கடையாக்கள் மணல் கொள்ளையில ஈடுபட போறது இல்ல லஞ்சம் பண்ண போறது இல்ல அதை உறுதிப்படுத்தி இருக்கிறோம் ஆனா எதிர்வரும் காலத்துல இதுக்கான அரச கட்டமைப்பை சிறந்த முறையில் இயக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்குது அது கண்டிப்பா நீண்ட காலம் எடுக்க மாட்டா எல்லாம் போயிடும் இது வந்து இப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இது எதிர்காலத்துல போயிட்டு நான் கதைச்சு போட்டு இதோட இராணுவத்தோட கதைச்சு வழங்க முடியுமோ அதை செய்ததெல்லாம் எந்த உத்தரவாதத்தை எல்லாம் பட் இதான் வந்து பாத்துருக்காது இதுக்கு பிறகு நடவடிக்கை எடுக்க முடியும் நடவடிக்கை ட்ரை பண்றோம் இல்லையான்னு சொல்லலையே தடுத்து நிறுத்தலாம் இப்போதான் தடுத்து நிறுத்தலாம் சட்டவிரோத தடுத்து நிறுத்துவோம் போலீஸ் பிடிச்சிட்டு இப்ப கோர்ட்ல கொண்டு போனாலும் திரும்ப வாகனங்கள் போய் தானே ரோடு முழுதும் பழுதாகிற காரணம் புது ரோட்டை போட்டாலும் ஹெவியான வாகனம் போய் தானே பிரச்சனை அதுக்கப்புறம் செய்ய மாட்டான் ஒரு டிப்பரை எடுத்து அரசு உடமையாக்கினா முதலாவது பிரச்சனை அரசு உடமையாக்கணுமே அது அதுக்கு என்ன அத்தனை பாலஞ்சலாம் CCTV ಕೆಟ್ಟಿ ಭಾರತೀಯ ತುರಾಕ್ತಿಯ ಪ್ರಧಾನ ಭಾರತಮ තියෙනවා වෙන වෙන වාහන ගෙනව දන්නනේ මත්තේ මේ අතුලේ එනකොට තමයි කල්ල ගන්න ඕනේ මයිර නොන්ද කණිනේ මේක CCTV නේද මොකක් බලිකට வேலை செய்து என்னது தெரியல අර ಭಾರತමයි තියෙනවා මේක JCP ඇවිල්ලා කපලා තියෙනවා CCTV එක තියෙනවා මෙතන කෙප්පේලි පාරෙන් තමයි ගන්න එන්නේ නේද අර වෘතබල පාරද තියෙනවා ඔව් වෘතබල පාර යනවා අන්ත කෙප්පේලි පාර ක්ලාලේ எப்படி எரிக்கல வர அந்த ஊர்ல கச்ச பார மெயின் பார තියෙනවා අතුලේ பாத்துல பரணியில எந்த இடம் இருந்தது குவிக்கப்பட்ட இடங்கள் பரணி எந்த இடம் கொஞ்சம் control because you know in எழுது மட்டும்
15, 20 feet the deep they mine the sand. You know that place. So we have to save this place. Now there is stop. Now stop. Yeah. So you have to save this place. Actually, last year and few months we actions and Then stop. then Mas area, Varani and Eldumatwal area all stop. Ketpeli and this area now problem. මේ වෙලේක මරදනා මඩම් ඔව් වන්දිය නවත් දාන්න අගල විශ්වාස ලාලික இருக்கு பழையில இருக்கு கிளாலி அள்ளிப்பள்ளியில இருந்து வர ஏசிபி இதுல நிக்கக்கூடிய எல்லாரும் வந்து விடத்தப்பளை சேர்ந்தாங்க அது கிளாலி பழைக்குரியார்கள் இதெல்லாம் தோட்டத்துக்கு மட்டும்தான் நிற்போம் கரம்பத்துக்கு இன்னும் இதே டிவிஷனுக்கு அடுத்த டிவிஷன் சுடலையும் அடுத்தகாணியும் வணக்கம். இன்றைய தினம் எழுதுமட்டுவாழ் பிரதேசத்தில் மக்களின் முறைப்பாட்டுக்கு ஏற்ப இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கோம். இது 2 நாளுக்கு முதல் நமக்கு அறியப்பட்டது. இன்றைய தினம் அந்த களத்தை வந்து விஜயம் செய்து பார்த்துருக்கிறோம். இதே பிரச்சனை இதே இடத்தில் மட்டுமில்லை, பல இடங்களில் சாவச்சேரியில் சென்று பார்த்துருக்கிறோம். இதே மாதிரி சாவச்சேரியை பொறுத்த வரைக்கும் எழுதுமட்டுவாழ் தென்மராட்சியை பொறுத்தவரைக்கும் கனிய வளங்கள் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிறது. கனிய வளத்தாலும் இதுக்கான அதிகாரங்கள் சில இடங்களில் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கனிய வளத்தால் 2 அடிக்கு மேல் அகல முடியாது. அவ்வாறான இடங்களில் அந்த அனுமதியையும் பெற்றுக்கொண்டு ஆழமாகவும் தென்மராட்சியில் பல இடங்களில் அகழ்ந்திருக்கிறார்கள். அதுக்கு வெகு விரைவில் நமது அரசாங்கம் பூரணமான ஒரு மக்களுக்கான விரோதமில்லாத செயற்பாட்டை ஏற்படுத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறோம். இன்று அரச கட்டமைப்பு ஒன்று மாறியிருக்கிறது இலங்கையில். ஆனால் அரசியல் கட்டமைப்பு ஒன்று மாறியிருக்கிறது. ஆனால் அரச கட்டமைப்பு பழைய இயந்திரத்தின்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை மாற்றியமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எதிர்வரும் காலத்தில் மக்கள் நேயமுள்ள அரசாங்கங்கள் என்ற ரீதியில் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு எதிராக கடுமையான தண்டனை எடுப்போம் என்பதும், அதே நேரம் இந்த பாதை என்பது வீதியோரமாக இருக்கும் பாதையில் மண்ணை அள்ளி எடுக்கும் நிலைக்கு இந்த இடம் சென்றிருக்கிறது. எதிர்வரும் காலத்தில் இதற்கான நடவடிக்கை எடுப்பதற்காக இன்றைய போலீசாருடன் கலந்தாலோசித்து டிஎஸோடையும் கூப்பிட்டு கதைத்து இதற்கான நடவடிக்கை எதிர்வரும் காலத்தில் கடுமையான தண்டனை எதிர்க்க இதற்கான ஒரு விசாரணையை ஆரம்பிப்பதற்கும் போலீசாருக்கும் அதே நேரம் எதிர்வரும் காலத்தில் ஏதாவது போலீசாருக்கும் எம்மாலான ஒத்துழைப்பை பெற்றுக் கொடுப்பதற்கும் ஏனால் இதுக்கு அருகில் இராணுவ முகாமும் உண்டுள்ளது. இதற்கான நடவடிக்கை என்னென்னா இது மக்கள் குடியிருப்பு இல்லாத பிரதேசம், வயல் சார்ந்த பிரதேசம். அதனால் மக்கள் இல்லாத டைமில் இரவுகளில் இவ்வாறான கடத்தல் நடைபெறுகிறது. இதற்காக எதிர்வரும் காலத்தில் எங்கள் சாவச்சேரி போலீசாருக்கும் அழுத்தங்களையும் ஒரு மக்களின் அழுத்தத்தை வழங்கி இவ்வாறான நடவடிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். ஏனென்றால் மண் மாபியாவென்றது இங்கே பாரியளவில் ஒரு துன்புறுத்தலை ஏற்படுத்துகிறது. இங்கே மட்டுமில்லை, கிளிநொச்சி பிரதேசத்திலும் அதே இருக்கிறது. பல மக்கள் முறைப்பாடு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரச கட்டமைப்பு ஒன்று மாறியிருக்கிறது. அரசியல்வாதிகள் மாறியிருக்கிறார்கள். ஆனால் இதே அரச கட்டமைப்பில் இயங்கும் சில நடவடிக்கைகள் நடந்து கொண்டு வண்ணமே இருக்கிறது எமது ஆட்சியிலும். அதை எதிர்வரும் காலத்தில் முற்றாக இடைநிறுத்துவதற்கு எம்மாலை என்ற உதவிகளை பெற்றுக் கொடுத்து மக்களுக்கு கொடுப்போம் என்று இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன்.